Taste the Daily. Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. பாண்டியன்ற நபர் கண்ணா நீங்கள் தஞ்சாவூருக்கு வந்துருங்க, நான் பைசா கொடுத்துட்றேன். அங்கே போனால் பாண்டியன் அவனுடைய ஃப்ரெண்டு மாதவன்ற 2 நபர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க போட்ட பிளான்லாம் என் பையனுக்கு தெரியாது. ராஜா ஃபைனான்சர். ஸோ இந்த காரை என்னுடைய காரு என் பேரில் இருக்குன்னு தெரியாமலே அவங்க காரை வச்சு பைசா வாங்கிட்டாங்க. ஃபைனான்ஸுக்கார ராஜாவுக்கு என்ன கார் வந்துதா அப்படிதான் பார்ப்பானே தவிர, ஏன்னா இவன் தஞ்சாவூரில் போய் காரை எடுத்துன்னு வர போகும்போது தான் தெரியுது கார் மாதவன் மூலமாக ராஜா கிட்ட அடமானத்தில் இருக்குங்க. என் பையனும் எஸ்ஏவும் போயிட்டே இருக்கிறாங்க கார் எடுக்கிறதுக்கு. இல்லை நீங்கள் வந்துடுங்க, அவரே கார் எடுத்துன்னு ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லிட்டாரு. அர்ஜுனும் வடிவேலும் கதை மாதிரி என் பையன் காரை பிடிச்சி கொடுத்து கூட இன்ஸ்பெக்டர் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக ராஜா விட்டுட்டார். மாதம் 10,000 போயிட்டு கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். மாதம் கனரா பேங்க்கில் இப்பயும் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது கார் ஃபைனான்ஸ்காரை எப்படி காசு கொடுப்பான் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டு எனக்கு இந்த 3 பேர் மேலேயும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கே 2 மாதம் ஆச்சு. எஸ்ஏவும் போய் வீட்டில் போய் ராஜாவை கூட்டிகிட்டு வரோம். கூட்டிகிட்டு எழுதி வாங்குறாரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அம்மா தைரியமாக நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, நான் வாங்கி கொடுக்குறேம்மா அப்படின்னு நசீருங்கிற இன்ஸ்பெக்டர் சொன்னார். 1 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. ஃபோன் பண்ணுறேன், இல்லைம்மா அதோம்மான்னு சொன்னார். ஒன்றுமே அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நசீர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாரு. சந்திரான்ற ஒரு அம்மா வந்தாங்க, இன்ஸ்பெக்டர் அம்மா. அப்போ எனக்கு என்ன கேள்வி என்ன, வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம். அதில் நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, கார் ஒன்று வச்சு மோசடி ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது ஷாக்கிங்காக. இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸாக இருந்தும் ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. பட் இன்றைக்கும் இந்த காரை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படின் போது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்ன நடந்தது முதலேருந்து சொல்லுங்கம்மா. என்னென்னா 2023 ஒரு நம்மளுடைய ஃபேமிலி தேவைக்காக ஒரு கார் வாங்கப்பட்டது. ஏன்னா பேர குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள எங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கோ இல்லை நம்ம சினிமா தேவைகளுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்காகவோ தேவைக்கு ஒரு கார் வாங்கணும்னு வச்சுங்களேன். அது ஒரு நம்பிக்கை. இப்போ நீங்கள் என்கிட்ட பழகுறீங்க, ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு 6 மாதம் பழகுறேன்னு வச்சுங்களேன். அப்போ உங்கள் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வருது. ஸோ இந்த அடிப்படையில் தான் கார் என் பையன் அவனுடைய நண்பனுக்கு கொடுத்தது. ஏன்னா அவன் நண்பன் என் பையனுக்கு ஒரு 6 லட்ச ரூபாய் பைசா தர வேண்டியது இருக்குது. ஸோ பைசா கொடுக்க வேண்டியது இருக்குதே, அதுக்காக நட்பை நம்ம பலப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு தான் அவன் பலப்படுத்திக்கிட்டான், காசு வாங்கணுமேங்கிறதுக்காக. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, அவன் அந்த பாண்டியன்ற நபர் கண்ணா நீங்கள் தஞ்சாவூருக்கு வந்துருங்க, நான் பைசா கொடுத்துட்றேன், ஏன்னா நானும் ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்கேன், காசு ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் காரோடு வந்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காசை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு தான் என் மகனை தஞ்சாவூருக்கு வர வச்சுது. அங்கே போனால் பாண்டியன் அவனுடைய ஃப்ரெண்டு மாதவன்ற 2 நபர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க போட்ட பிளான்லாம் என் பையனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறோம், அது பம்பாயில் முடியுது கண்ணா, நீ வேணால் கூட பாரு, நாங்கள் பைசா அங்கேயே கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு. சரி, அதோட நம்பிக்கையில் என்ன பண்ணியிருக்கான், சரின்னு சொல்லியிருக்கான். ஸோ டிக்கெட் எப்படி போட்டிருக்கான்னா, என் பையனுக்கும் இன்னொரு நபருக்கும் அவங்க சொந்த ரிலேஷனு. ஸோ முன்னாள் அவனுக்கும் என் பையனுக்கும் டிக்கெட் போட்டுட்டு, கண்ணா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது தஞ்சாவூரில், டிக்கெட் கிடைக்கலையோ இல்லை ஏதோ ஒரு வேலையோ சொல்லி அவங்க மறுநாள் டிக்கெட் போட்டுக்கிட்டாங்க பம்பாய்க்கு. ஸோ என் பையனுக்கு நம்பிக்கை வர மாதிரி, இது பாரு டிக்கெட் இருக்குது, நாங்கள் எப்படி சேர்ந்துருவோம், காரை ஏர்போர்ட்டில் விட்டு வந்துடுறோம், நீ கவலைப்படாத, இல்லை தஞ்சாவூர்லேயே விட்டு வந்துடுறோம் ஏதோ சொல்லி முதல்ல என் பையனை இன்னொருவரையும் பம்பாய்க்கு அனுப்புகிறாங்க. அனுப்பி முடித்தோடனே இவங்க உடனே போய் தஞ்சாவூரில் ஒரு ஃபைனான்ஸ்கார் இருக்கார் ராஜாங்கிறவர், அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதவன் இருக்கான் இல்லையா கூட, அந்த மாதவன் மூலமாக மாதவனுக்கும் ராஜாவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ராஜா ஃபைனான்சர். ஸோ இந்த காரை என்னுடைய காரு என் பேரில் இருக்குன்னு தெரியாமலே அவங்க காரை வச்சு பைசா வாங்கிட்டாங்க. ஃபைனான்ஸுக்கார ராஜாவுக்கு என்ன கார் வந்துதா
அப்படிதான் பார்ப்பானே தவிர, ஏன்னா அவனுக்கு ப்ராப்பராக லைசன்ஸ் வச்சுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இவங்க பேரில் இருக்குது காரு, இதுக்கு பைசா கொடுக்கலாமா மானாவா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆர்சி புக் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத இந்த மாதவன் வந்து ராஜா கிட்ட வச்சுட்டான். ஏன்னா நட்புன்ற முறையில், அவங்களுக்குள்ள ஒரு நட்புன்ற முறையில். இது பாண்டியனும் கிடையாது, எங்களோடது. ஸோ இது 5 லட்சத்தை எடுத்துக்கிட்டு மாதவனும் பாண்டியனும் பம்பாய் போகிறாங்க. போனால் அங்கே என்ன வேலை முடிஞ்சுதா என்னன்னு தெரில. என் பையனை கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் அப்படியே திருப்பதி அப்படியே சுற்றி காமிச்சு சென்னையில் விட்டுட்டாங்க. இவன் என்ன பண்ணுறான், வந்த உடனே காரை போய் எடுத்துகிட்டு வரலான்னு ஏர்போர்ட்டாக என்ன கேட்டேன், தஞ்சாவூர்லன்னு சொன்னாங்க போல இருக்கு. இவன் தஞ்சாவூரில் போய் காரை எடுத்துன்னு வர போகும்போது தான் தெரியுது கார் வந்து மாதவன் மூலமாக ராஜா கிட்ட அடமானத்தில் இருக்குது. ஓகே. ஸோ என் பையனுக்கு பயங்கர டென்ஷன், மன உளைச்சலாக ரொம்ப ஆளாயிட்டான். அதுக்கப்புறம் இது எப்படி எடுக்கிறது, யார் மூலமாக எடுக்குது, பஞ்சாயத்து மூலமாக எடுக்கலாமா, எப்படியே ட்ரை பண்ணாங்க. அவன் ராஜா என்கிட்ட 5000 வாங்கியிருக்காங்க, அதுக்கான வட்டி முதலும் கொடுத்தா தான் தருவான்றான் அவன். 5 லட்சம், சாரி 5 லட்சம். அப்போ என்ன ஆச்சுன்னா அவன் காவல்துறை அணுகிறான். அதுக்கே ஒரு 3 மாதம் ஆச்சு சிஆர்சார் போட. ஓகே. எஃப்ஐஆர் போட்டு அப்போ வந்து என்ன பண்ணுறான் என் பையன், அதில் ஜிபிஎஸ்ஸா காரில் ஜிபிஎஸ் இருக்கும். அது எங்கே இருக்குன்னு என் பையன் தஞ்சாவூரில் போய் அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டான். அந்த இடத்த போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கார் எந்த வீட்டு வாசலில் நிற்குது, வீடியோவும் எடுத்துட்டான், ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டான். அதை எடுத்துகிட்டு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட காமிக்கிறாங்க. சரின்னு இன்ஸ்பெக்டரும் ஒரு எஸ்ஐயை போட்டு அனுப்புகிறாங்க. அதுக்குள்ளே ராஜாங்கிற நபர்கிட்ட தான் இருக்குன்னு தெரியும். அதுக்குள்ளே ராஜா இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு, சார் நாங்கள் அவங்க காசு 5 லட்சம் கொடுத்துட்டாங்கன்னா நான் காரை கொடுத்து என்ன பேசினாரு தெரியாது. சரிப்பா அவர் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. என் பையனும் எஸ்ஏவும் போயிட்டே இருக்கிறாங்க கார் எடுக்கிறதுக்கு. இல்லை நீங்கள் வந்துடுங்க, அவரே கார் எடுத்துன்னு வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லிட்டாரு. இது எப்படி இருக்குன்னா, மருதமலையில் அர்ஜுன் வந்து ஒரு அக்யூஸ்டை பிடிச்சி கொடுப்பான், வடிவேல் என்ன பண்ணுவான், ஆமா கொடுக்குறேன்னு சொல்லி சென்டிமெண்ட்டை விட்டுடுவார். அந்த மாதிரி கதையா அர்ஜுனும் வடிவேலும் கதை மாதிரி என் பையன் காரை பிடிச்சி கொடுத்து கூட இன்ஸ்பெக்டர் வந்து நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக ராஜா விட்டுட்டார். அந்த மாதிரி கதையாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் போகிறேன். நான் போய் இன்ஸ்பெக்டர், சார் கார் என் பேரில் இருக்குது, ஆர்சி புக்கு என் பேரில் இருக்குது, பாருங்கள் ஆர்சி புக்கு என் பேருக்கு, லோன் போயிட்டுருக்குது, மாதம் 10,000 போயிட்டு கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். மாதம் கனரா பேங்க்கில் இப்பயும் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது கார் வந்து ஃபைனான்ஸ்காரன் எப்படி காசு கொடுப்பான் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டு எனக்கு இந்த 3 பேர் மேலேயும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். இதுவே முதல்ல ஃபோர்ஜரி இல்லை, என்ன இப்போ டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கும்போது காரை வந்து இல்லீகலாக வாங்கினதே தப்பு தான். அப்போ என்ன ஆச்சுன்னா இது வந்து எனக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு அவங்கள கைது பண்ணோன்னா எனக்கு கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கே 2 மாதம் ஆச்சு. அதுக்கு நான் போய் ஏன்னா பேச்சுவார்த்தையிலே முடிக்கலான்னு அவங்க பார்க்குறாங்க, எஃப்ஐஆர் போடாமலே. ஸோ நான் என்ன சொல்லுவேன், ஒன்று இந்த 2 மாதத்துக்குள்ளே காரை கொடுங்க, இல்லைன்னா எஃப்ஐஆர் போடுங்கன்ற. அப்போது அந்த ட்ராவல் இருக்குல்ல, சென்னைக்கும் தஞ்சாவூருக்கும் போகிறதுக்கு, தஞ்சாவூரில் மெடிக்கல் காலேஜ் காவல் நிலையத்துக்கும் அலையிறதுக்குள்ளார ரொம்ப உளைச்சல் ஆகிட்டேன். 2 மாதம் கழித்து தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு ராஜா நிற்கிறான், அவன் எழுதி கொடுத்துட்டான் கார் என்கிட்ட தான் இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த எஃப்ஐஆர் போட்ட உடனே நானும் முத்தழகுன்னு ஒரு எஸ்ஏ இருந்தார், 2 பேருமே போய் அந்த ராஜாவை கூட்டிகிட்டு வரோம் எங்கள் வீட்டுக்கே போய். அதுக்கு முன்னாடி காரை கொடுக்குறோம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துருங்கன்னு சொன்னார்ல. மறுபடியும் நான் எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் நானும் எஸ்ஏவும் போய் வீட்டில் போய் ராஜாவை கூட்டிகிட்டு வரோம். கூட்டிகிட்டு வந்து எழுதி வாங்குறாரு இன்ஸ்பெக்டர். சார் என்கிட்ட நான் காசு கொடுத்துட்டேன், 5 லட்சம் கொடுத்துட்டாங்கன்னா காரை கொடுத்துறேன் சார், என்கிட்ட தான் கார் இருக்குன்னு அழகாக எழுதி கொடுத்துட்டாரு இன்ஸ்பெக்டர்கிட்ட. இன்ஸ்பெக்டர் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அம்மா தைரியமாக நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, நான் வாங்கி கொடுக்குறேம்மா அப்படின்னு நசீருங்கிற இன்ஸ்பெக்டர் சொன்னார். ஸோ எல்லாம் நம்பிக்கை தானே, அழகாக பேசினா எல்லாரும் நம்பிக்கையோடு தான் போவாங்க. அது பேச தெரிஞ்சவங்களுடைய திறமை அது. ஸோ அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்களே காவல்துறைன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து 1 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. ஃபோன் பண்ணுறேன், இல்லைம்மா அதோம்மான்னு சொன்னார். ஒன்றுமே அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கிறது இல்லை. இதை வந்து நாங்கள் 100 கூட ஃபோன் 3 முறை 100க்கு ஃபோன் பண்ணோம். அங்கே காவல்துறைக்கு போனோமா, இது தேடிக்கிட்டு தாம்மா இருக்கிறோம், காரை தேடிக்கிட்டு இருக்கிறோம், அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்கு வேலை பண்ணிக்கிட்டு தாம்மா இருக்கும், இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அக்யூஸ்டும் பிடிக்கல, காரையும் பிடிக்கல. அந்த கிரிமினலாக ஆர்சி புக் இல்லாமல் கொடுத்தான் பாருங்க ராஜா, அவனையும் பிடிக்கல, அதே ஊரில் தான் இருக்கான். அவன் வீடு தெரியும், ஆள் தெரியும், எல்லாம் தெரியும்.
அவன் என்ன பண்ணா முன்ஜாமீன் வாங்கிட்டான். ம். அந்த கோர்ட்டுக்கு ஜட்ஜுக்கு தெரியுமா இவன் என்ன ஃப்ராடு பண்ணி முன்ஜாமீன் வாங்கினேன்னு? தெரியாது. அவன் முன்ஜாமீன் கொடுத்துட்டான். சரிங்களா? இதுல தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் ராஜா. ஸோ இதனால வந்து போலீஸ்காரங்க எப்படி அவனை பிடிக்கிறது? சரி, பாண்டியனும் மாதவனும் எப்படி பிடிக்கணும்னு போலீஸ் காவல்துறைக்கு தெரியாதா? எப்படியாப்பட்டவனையும் ஒரு 2-3 நாள தூக்கிடுது. இது என்ன பெரிய விஷயமா காவல்துறைக்கு? ஆனா அது வந்து ஏன் வேலை நடக்க மாட்டேதுன்னு தெரியாது. இல்லை, இப்போ நான் என்ன நினச்சேன், நீங்கள் தர வேண்டிய காசுக்கு பதிலாக கார் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவங்க போலீஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்களோன்னு நினச்சேன். ஆனால் இது பார்த்தா அவங்க அப்போ எல்லாம் ஒரே டீம் மாதிரி தான் தெரியும். ஆமா, இது மாதிரி இப்போ 5 லட்சமா அவனுங்க வச்சுட்டானுங்க. பாண்டியன்றவன் 6 லட்சம் என் பையனுக்கு கொடுக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி மோசடி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த திருட்டு கும்பல். இதுக்கு வந்து காவல்துறை வந்து வேலை பண்ணி ஆகணுங்கிறதா என்னுடைய கோரிக்கை. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப மன உளைச்சலாகி சில ஐடியாஸ் கொடுப்பாங்க இல்லையா, நீங்கள் போய் கமிஷனருக்கு வந்து மனு கொடுங்க அப்படின்னு. மனு அதுக்கு முன்னாடியே கமிஷனருக்கும் ஐஜிக்கும், திருச்சி ஐஜிக்கும் கமிஷனருக்கும் வந்து ரிஜிஸ்டர் போஸ்டரில் அனுப்புகிறோம் மனு. அது அக்லாம்ஜி கார்டு அதுக்கான ப்ரூஃப்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் நேரடியாக போகிறேன். அதை ஒரு 3 மாதம் கழிச்சு கமிஷனரை பார்த்து திங்கக்கிழமை தஞ்சாவூர் கமிஷனர் ஆஃபீஸில் போய் அவரை போய் எஸ்பி போய் பார்க்குறேன். பார்த்துட்டு மனு கொடுத்துட்டு வரேன். ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் போகிறேன் மனு கொடுக்க. மனு போயிட்டு அதுக்கு மட்டும் ஒரு ப்ரூஃப் கொடுத்தாங்க. இத்தனாம் தேதி இவங்க அட்டன் பண்ணாங்கன்றதுக்கு மட்டும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருவாங்க. அது மட்டும் தான் ப்ரூஃப். அதுக்கு முன்னாடி போனதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஒரு மனு மட்டும் வாங்கி வச்சுக்குவாங்க. அவ்வளோதான், போங்கம்மா நாங்கள் பார்த்து கொடுக்குறோம், அழகாக பேசுவாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, நம்ம அவங்க மனு வாங்குறாங்க, இப்போ இது என்னன்னு பாருங்க, அடுத்த அதிகாரிட்டு கொடுப்பாங்க. அங்கே போனோன்னா அதை தூங்கிடும். ஏன்னா இவங்கள விட நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வாங்குறாங்க மனு. அவங்க மேலே நான் தப்பு சொல்ல மாட்டேன். கீழே வந்து வேலை செய்கிறாங்கன்ற நம்பிக்கையில் தானே அவங்களும் வாங்குறாங்க. அங்கே வேலை நடக்கணும்னா இதுலேயே இதையே வேலை. இப்போ முதலமைச்சர்கிட்டே ஒரு மனு நம்ம கொடுக்குறோம், அவர் ஒரு ஆர்டர் போட்டு அவர் அடுத்த வேலைக்கு போவார். அவரே போய் நின்று வேலை செய்வாரா என்ன? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பெரிய அதிகாரிகள் மனு வாங்குறதும் அங்கே ஸ்டேஷனுக்கு போனதும் அது அங்கேயே ட்ரை ஆகுறதும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நசீர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாரு. சந்திரான்ற ஒரு அம்மா வந்தாங்க, இன்ஸ்பெக்டர் அம்மா. அவங்க கிட்ட போய் எனக்கு ரொம்ப ஆத்திரம் ஆயிடுச்சு, அழுகை வந்துடுச்சு. அம்மா நாங்கள் இவ்வளோ நாளாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், மன உளைச்சலாக இருக்கிறேன், இந்த மாதிரி கேஸ் எடுக்காமல் இருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டவங்களை திருடன்களை பிடிக்காமல் இருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அழுதுட்டேன் அந்த இடத்துல. உடனே இவர் எஸ்ஐயை கூப்பிட்டு என்ன ஆச்சு இந்த மாதிரி. ஆனால் அந்த அம்மாவும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கேஸ் முடியணும்ல. அந்த அம்மா வந்து கொஞ்சம் எமோஷனலாக அதை கேட்டாங்க. கேட்டோன்னா அவரும் எஸ்ஐ வந்து இதோ மேடம் இருந்தாங்க என்னது இந்த நம்ம ஃபோன் நம்பரை வச்சு லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்களாமே, அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்லி அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 முறை போனேன். ஒரு முறை ஃபஸ்ட்டு போகும்போது மீட் பண்ணிட்டேன். 2வது முறை போய் நான் வெயிட் பண்ணுறேன்னு தகவல் போகுது, சந்திரமா வரல. அப்புறம் ஃபோன்லேயே சொன்னோம்மா நாங்கள் இங்கே இருக்கிறேன், நான் வேறு ஒரு கோர்ட்டில் இருக்கிறேன், நான் வர முடியாதுமா, நீங்கள் போங்க நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண 2 முறை, அப்புறம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. ஸோ இப்படி தான் வந்து நாள் கடக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து தான் கொஞ்சம் எமோஷனலாக ஆகிடுது. அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுக்கணுங்கிறது நாங்கள் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கார் எங்கேயாவது இருக்குமான்னு அதையும் ஆளை வச்சு தேடிக்கிட்டு இருக்கோம், யாருக்கிட்ட இருக்குது காரு அப்படின்னு. அது ஒரு ப்ராசஸ் ஒன்று போயிட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப உளைச்சல் ஆகி, சரி நம்ம வந்து இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியணும், எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா. அது விசாரிச்சிங்களா? உங்கள் கார் மாதிரியே அந்த ராஜாங்கிறவர் இல்லை பாண்டியன் மாதவன் இவங்க வந்து அந்த ஊரில் நிறைய கார்கள் ஏமாத்திருக்காங்க, அது ஏதாவது தெரிஞ்சதா? அது இன்னும் தெரியல. ஆனால் பாண்டியன்றவன் அக்யூஸ்டு நிறைய காவல்துறையில் வந்து அவன் மேலே எஃப்ஐஆர் இருக்குது. ஓகே, நிறைய பணம் மோசடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ராஜாவை பற்றி எனக்கு விவரங்கள் தெரியாது. பட் வந்து அவன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ எனக்கு என்ன கேள்வி, என்ன ஏமாத்தின மாதிரி ஏன் இன்னொருத்தர் நிறைய பேர் ஏமாத்தி இருக்க கூடாது கேள்விதான் எனக்கு இருக்குது. என்ன ஏமாந்து கன்ஃபார்ம் பாண்டியன்ற மேல நிறைய கேஸ் இருக்குங்கிறது தெரியும் எனக்கு. ஸோ இதுதான் எனக்கு தெரியுமே தவிர மற்றபடி எல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணுங்கிறது அடுத்த வேலை பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் போலீஸ் கிட்ட போனீங்க, உங்களுக்கு நியாயம் கிடைக்கல, வக்கீல் கிட்ட போகிற ஐடியா இருக்கா? ஏன்னா இருக்கு அந்த முயற்சி எடுத்தீங்களா? எடுத்திருக்கேன். என்னன்னா அவங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, இதோ அதான் இதே தான் போயிட்டு இருக்குது. ஸோ அது இன்றைக்கும் முடியலாம், நாளைக்கும் முடியலாம், இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன அட்வொகேட் என்ன பண்ணுறாரோ அது டைரக்ஷன் போட்டு வாங்கிக்கலாம். கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கணுன்னாலும் வாங்கி தான் ஆகணும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குது.